சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாக இருங்கள். பாருங்கள், சகோதர சிநேகம் பாருங்கள், சகோதரிமார்கள் ஒருவருக்கொருவர் சிநேகத்திலே பாருங்கள், தேவனுடைய சிநேகத்திலே பட்சமாக இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இதிலே அநேகர் தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சகோதர சிநேகம் மற்றவர்களாக, சகோதர சிநேகம் இல்லாதவர்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதாவது சகோதர சிநேகிக்கிறவர்களாக, அதாவது சிநேகிக்கிறவர்களே சிநேகிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாருங்கள், உங்களை சிநேகிக்காதவர்களையும் உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களை நாம் என்ன சிநேகிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். நம்மோடு பேசாதவர்கள், நம்மோடு அன்பு கூறாதவர்கள், நம்மோடு பகை உணர்வோடு இருக்கிறவர்களை பாருங்கள், இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதர சிநேகத்தை காண்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உங்கள் சத்துருக்களின் மேல் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி போவது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அநேகருக்கு. பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பாருங்கள், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆவியான நமக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், அது தேவனுடைய பார்வையிலே அது விலையேறப்பெற்ற ஒரு குணமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே சகோதர சிநேகத்திலே பட்சமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் காணும்போது பாருங்கள், அவ்விதமாக அந்த முகத்தை ஒருவரோடு ஒருவர் திருப்பி கொண்டு போகும்போது அது சிநேகத்தை காண்பிக்கிறதாக இருக்காது. பாருங்கள், ஆகவே பாருங்கள், தேவன் அதில் பிரியமாய் இருக்க மாட்டார். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பாருங்கள் நிலைத்திருக்காத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், பவுல் அதான் நீங்க எழுதுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாய் இருங்கள். நீங்கள் பிலிப்பியர் 3:2-3 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். பாருங்கள், ஒருவரை ஒருவர் பாருங்கள் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன செய்ய வேண்டுமா? எண்ண வேண்டும். வாதனாலாவது ஒன்றும் வீண் பெருமையினாலாவது நாம் செய்யாமல் ஒருவரை ஒருவர் பாருங்கள் தாழ்மை உள்ளவர்களாக, தாழ்மையானவரிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள் நமக்கு அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தாழ்மையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒன்றையும் வாதினாலாவது செய்யக்கூடாது, வீண் பெருமையினால் செய்யக்கூடாது. பாருங்கள், ஒருவருக்கொருவர் பாருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாய் இருந்து தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தாழ்மையின் சிந்தை உடையவர்கள், தாழ்மையின் சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்ததாக வாசிக்கும் போது கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டுமாம். பாருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய பாருங்கள் அவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், அதாவது கனம் பண்ணுகிறதிலே என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டுமாம். கனம் பண்ணுகிறதிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காணும்போது கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், சில பேர்கள் பாருங்கள் தேவ பிள்ளை ஒருவரை காணும்போது ஒருவர் என்ன செய்வார் என்றால், அதாவது முகத்தை காட்டாமல் அப்படியே என்ன செய்வார்கள்? போய் விடுவார்கள். அன்பு கூறுவதற்கு பாருங்கள் மனமற்றவர்களாக போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இருதயத்திற்குள்ளே கசப்புகள், இருதயத்திற்குள்ளே ஏதோ ஒரு கசப்புகளை வைத்துக்கொண்டு பாருங்கள் அதாவது முகத்தோடு முகம் பார்க்காமல் என்ன செய்கிறார்கள் என்றால் போகிறதை நாம் பார்க்கிறோம். கனம் பண்ணுதலை முந்திக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேருக்கு பாருங்கள் அவர்கள் என்னை அதாவது முந்திய இடத்துல பேசட்டும், அவர்கள் முந்திய இடத்துல கனம் பண்ணட்டும், அதுக்கு பிறகு நான் செய்யலாம் கனம் பண்ணலாம் என்று சொல்லி அப்படி
நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய நேராய் வித்தியாசமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள வேண்டுமா? முந்திக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்த்து சொல்லுவதிலே பாருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் தேவ பிள்ளைகள் காணும்போது மகிழ்ச்சியோடு அவிதமாய் கரங்களை கொடுத்து அவிதமாய் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது, பாருங்கள் விசாரிப்பது, இதெல்லாம் பாருங்கள் கனம் பண்ணுவதில் என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டுமா? பாருங்கள், முந்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முந்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதிலே பாருங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். வயது வித்தியாசம் இல்லாதபடி, பாருங்கள் வயது வித்தியாசம், தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் வயது வித்தியாசம் இல்லாதபடி என்ன கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், வயதானவர்களுக்கு பாருங்கள் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வயதானவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். மரியாதை, அதாவது நம்மை விட வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு, முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது அவர்களை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே முந்திக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் சில பேர்கள் நம்மை விட, அதாவது நம்மை விட வயதிலே அதிர்ந்த, வயதிலே முதிர்ந்த தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவிதமாய் வயதில் குறைந்த நம்மை பார்த்து அவிதமாய் அவர்கள் மகிழ்ச்சியோடு பேசும்போது எவ்வளவு நமக்குள்ளே அது ஒரு மாதிரியை காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் வயதிலே குறைந்தவர்கள், அவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்களை அவர்கள், அதாவது நம்மை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக அவர்கள் பார்த்து அவிதமாய் நம்மை அவிதமாய் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அவர்கள் முந்தி அவிதமாய் கனம் பண்ணும்போது பாருங்கள் நம்முடைய மனதிற்கு அது ஒரு சந்தோஷமும், அவர்கள் பாருங்கள் அவர்கள் அதை அவர்களுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் பாருங்கள் அந்த அவர்கள் பேசினால் நான் பேசலாம், நான் பேசினால் பாருங்கள் எப்படி நான் முன்னே அவர்களை கனம் பண்ணுவது என்று சொல்லி இருக்கக்கூடாது. அதன் தாழ்மையின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை தேவன் நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? முந்திக் கொள்ள வேண்டும். முந்தி கனம் பண்ண வேண்டும். ஒருவேளை வயதிலே நம்மை விட குறைந்தவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு சந்தோஷத்திலே, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அன்பின் நிமித்தமாக, மரியாதை நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே முந்தி கனம் பண்ண வேண்டிய. ஏனென்றால் நமக்குள்ளும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், அவர்களுக்குள்ளும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வாழுகிறார்கள், நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். பாருங்கள், அப்படி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருப்பதை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர்கள் பாருங்கள் அந்த, அதாவது ஒருவேளை இன்னொரு கூட்டாய்மையை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பார்க்கும்போது பாருங்கள் அன்பு கூற மாட்டார்கள், கனம் பண்ண மாட்டார்கள். அப்படி சில பேரை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை பாருங்கள் நமக்கு தெரிந்தவர்களும் இன்னொரு கூட்டாய்மையை ஆராதிக்கிறவர்கள் நம்மை பார்க்கும்போது பாருங்கள் அன்பு கூறாமலும் பேசுவதற்கு மனம் இல்லாமலும் அவர்கள் போகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பாருங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்களை அன்பு கூர்ந்து அவரிடத்தில் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் ஒருவேளை அந்த அறிவில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஒருவேளை பேசாமல் போனாலும் கூட நாம் கிறிஸ்துவனுடைய அன்பினால் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட்டு அவர்களிடத்தில் பேச வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர்களை கனம் பண்ணுவதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்ய? தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒருவேளை அப்படி செய்யாமல் நாம் இருக்கும்போது பாருங்கள் ஒரு பெரிய இடைவெளி, ஒரு பெரிய ஒரு அன்பிற்கு ஒரு தூரம் இடைவெளி வருகிறத நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் நாம் அவர்களை விசாரித்து அவரிடத்தில் பேசி ஒரு வார்த்தை அவிதமாய் சொல்லி பேசி அவிதமாக இருக்கும்போது நம்முடைய இருதயங்கள் என்ன செய்கிறது என்றால் சந்தோஷத்தினால் நிரம்புகிறதை உங்களால் உணர முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்றும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே அது என்ன செய்து? சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய நமக்குள் சமாதானம் என்ன செய்யும்? அது நதியை போல் பெருக்கெடுக்கிறதாக இருக்கிறது என்று வேதம் அவிதமை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். உன் சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், நம்முடைய சமாதானம், நமக்குள் தேவன் வைத்திருக்கிற சமாதானம்
மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருக வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் பேசாதவர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவர்கள் ஒருவேளை ஒரு விசேஷமான ஒரு விருந்தோ ஒரு காரியங்களை வைக்கும்போது நாம் பாருங்கள், ஒரு பழைய பகை உணர்வுகளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படியே நாம் இருந்து விடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றம் வர வேண்டும். ஆவிக்குரிய குணங்களிலே என்ன செய்ய வேண்டும்? மாற்றம் வர வேண்டும். பாருங்கள், ஒரு காலத்தில் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, ஆண்டவரை நாம் பின்பற்றும் போது நாம் என்ன செய்யணும்? அந்த பகை உணர்வுகளை எல்லாம் மாற்றி சிறுக நாம் கிறிஸ்துவனுடைய அன்பிலே என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டியவர்களாக இருக்கிறோம். பழம் பகையை வைத்துக்கொண்டு இருக்கிறவர்கள், குரோதம் என்று வேதம் சொல்லுகிறது. குரோதம் என்று சொல்லும்போது அது பகை, பழைய நம்முடைய வாழ்க்கையில பழைய நேரங்களில் நடந்த பகை உணர்வுகளை வைத்துக்கொண்டு குரோதம் இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படியே அதை சுமந்து அவிதமாய் வரக்கூடாது. அவைகளெல்லாம் விட்டு கிறிஸ்துவின் அன்பிலே என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதன் கனம் பண்ணுவதிலே என்ன செய்ய வேண்டும்? முந்திக் கொள்ள வேண்டும். கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாக இருங்கள். பாருங்கள், சகோதர சிநேகம், பாருங்கள், சகோதரிமார்கள் ஒருவருக்கொருவர் சிநேகத்திலே பாருங்கள், தேவனுடைய சிநேகத்திலே பட்சமாக இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். இதிலே அநேகர் தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சகோதர சிநேகம் மற்றவர்களாக, சகோதர சிநேகம் இல்லாதவர்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சகோதர சிநேகிக்கிறவர்களாக, சிநேகிக்கிறவர்களே சிநேகிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாருங்கள், உங்களை சிநேகிக்காதவர்களையும் உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களை நாம் என்ன சிநேகிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். நம்மோடு பேசாதவர்கள், நம்மோடு அன்பு கூறாதவர்கள், நம்மோடு பகை உணர்வோடு இருக்கிறவர்களை பாருங்கள், இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதர சிநேகத்தை காண்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உங்கள் சத்துருக்களின் மேல் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்கள், இது கொஞ்சம் இறங்கி போவது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அநேகருக்கு. பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பாருங்கள், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆவியான நமக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அது தேவனுடைய பார்வையிலே அது விலையேறப்பெற்ற ஒரு குணமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே சகோதர சிநேகத்திலே பட்சமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் காணும்போது பாருங்கள், அவ்விதமாக அந்த முகத்தை ஒருவர் திருப்பிக் கொண்டு போகும்போது அது சிநேகத்தை காண்பிக்கிறதாக இருக்காது. பாருங்கள், ஆகவே பாருங்கள், தேவன் அதில் பிரியமாய் இருக்க மாட்டார். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பாருங்கள் நிலைத்திருக்காத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், பவுல் அதான் நீங்க எழுதுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாய் இருங்கள். நீங்கள் பிலிப்பியர் 2:3 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். பாருங்கள், ஒருவர் பாருங்கள் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன செய்ய வேண்டுமா? எண்ண வேண்டும். வாதனாலாவது ஒன்றும் வீண் பெருமையினாலாவது நாம் செய்யாமல் ஒருவர் பாருங்கள் தாழ்மை உள்ளவர்களாக, தாழ்மையானவரிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள் நமக்கு அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தாழ்மையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒன்றையும் வாதினாலாவது செய்யக்கூடாது, வீண் பெருமையினால் செய்யக்கூடாது. பாருங்கள், ஒருவருக்கொருவர் பாருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாயிருந்து தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தாழ்மையின் சிந்தை உடையவர்கள், தாழ்மையின் சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்ததாக வாசிக்கும் போது கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டுமாம். பாருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய பாருங்கள் அவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பாருங்கள் அதாவது கனம் பண்ணுகிறதிலே என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டுமாம். கனம் பண்ணுகிறதிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காணும்போது கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், சில பேர்கள் பாருங்கள் தேவ பிள்ளை ஒருவரை